சிம்பிளா, ஈஸியா பேக்கரி ஸ்டைல்ல கோதும மாவுல குக்கி பார்ஸ் பண்ண போறோம். 1 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸா குடுக்கலாம். டீ, காஃபிக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதுக்கு 2 முட்டை எடுத்துட்டு வனில்லா எசன்ஸ் போட்டுக்கலாம். நல்லா பீட் பண்ணணும். முட்டை வேணும்னா தயிர் போட்டுக்கலாம். இப்போ ப்ரவுன் பட்டர், அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை, நார்மல் சுகர் போட்டுக்கலாம். நீங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாரி போட்டுக்கலாம். அந்த சுகர் எல்லாம் கரைய வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதுல கோதும மாவு 1 கப், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறமா கொஞ்சமா உப்பு போடுவோம். கார்ன்ஃப்ளவர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அதையும் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் எல்லாமேயும் நீங்க பண்ணலாம். கட்டி இருக்கக்கூடாது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதுக்கு வந்து பால் எல்லாம் எதுவுமே தேவையே இல்லை. ஓரளவுக்கு நல்ல திக்கான மாவு மாதிரி வரணும். இதில் சாக்லேட் சிப்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். இருந்ததுன்னா போட்டுக்குங்க, இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக அப்படியே பண்ணலாம். இப்போ பேக்கிங் ட்ரேல போட்டுட்டு நம்ம ஓடிஜி இல்லை அவனில் வைக்கலாம். முதல்ல ப்ரீஹீட் பண்ணணும். 10 மினிட்ஸ் 250 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒரு 30 மினிட்ஸ் 180 டிகிரியில் பேக் பண்ணால் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். கடாய் ப்ரெஷர் குக்கர்னா 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். இது வந்து நீங்கள் டூத்பிக் வந்து வச்சு பாருங்கள். ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா பர்ஃபெக்டாக பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஐஸ்கிரீம் வச்சும் சாப்பிட்லாம், சாக்லேட் சிரப்பும் ஊற்றலாம்.